நேற்று ஆரம்பமான இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி அற்புதமான டிஃபெண்டிங் மூலம் 41 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியானது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் அவர்கள் நேற்றைய தினம் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளரின் கீழ், புதிய அணித்தலைவரின் கீழ் அவர்களுடைய முதலாவது ஒருநாள் போட்டியை விளையாடினார்கள். அதனால் அவர்களுக்கு நேற்றைய வெற்றியின் மூலம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைத்திருக்கும். இலங்கை நேரப்படி நேற்று இரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமானது. நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி தலைவர் ஷாய் ஹோப் இலங்கை அணியை துடுப்பாட அழைத்தார். அதற்கேற்ப இலங்கையின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பத்தும் நிசங்கவோடு கமிந்து மெண்டிஸ் ஒரு புதிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நேற்றைய தினம் களம் வந்தார். ஆனால் கமிந்து மெண்டிஸுக்கு நேற்றைய நாள் சரியாக இருக்கவில்லை. நேற்றைய தினம் கொஞ்சம் தடுமாறி இருந்தார். 2 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களும் நேற்றைய தினம் முதல் 10 ஓவர்களில் தடுமாற்றமான ஒரு இன்னிங்ஸை ஆட ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் முதல் 10 ஓவர்களில் அந்த ஆடுகளத்தின் தன்மையானது அவுட்ஃபீல்ட் மெதுவாக இருந்த காரணத்தினால் முதல் 10 ஓவர்களில் ஓட்டங்கள் குறைவாகவே பெறப்பட்டது. அதனாலேயே கமிந்து மெண்டிஸ் ஆரம்பத்தில் தடுமாறினார். 21 பந்துகளில் 12 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்தவர்கள் தான் பத்தும் நிசங்க மற்றும் குசல் மெண்டிஸ். இருவரும் அற்புதமான பார்ட்னர்ஷிப் ஒன்றை அமைத்திருந்தார்கள். அதிலே பத்தும் நிசங்க 103 பந்துகளை எடுத்திருந்தார். ஆனாலும் அணிக்கு தேவையான ஒரு நிதானமான, பொறுப்பான, நேற்றைய அந்த ஆடுகளத்தின் தன்மையை உணர்ந்து ஆடிய ஒரு இன்னிங்ஸ் தான் 79 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 103 பந்துகள் 79 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதில் ஒரு 6 ஓட்டம், 9 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக சராசரியான ஒரு இன்னிங்ஸை ஆடுகிறார். அவரோடு சேர்ந்து விளையாடிய குசல் மெண்டிஸ் அணித்தலைவர் நேற்றைய தினம் அணித்தலைவராக பொறுப்பேற்று முதலாவது இன்னிங்ஸ் பாருங்கள், அவருடைய ஆட்டத்தை 62 பந்துகள் 72 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள். இவர் கொஞ்சம் நிசங்கவை விட கொஞ்சம் ஃபாஸ்டாக, குயிக்காக விளையாடினார். ஸ்ட்ரைக்கை அதிகப்படுத்தி விளையாடினார். இருவரும் இன்னும் நிதானமாக பொறுமையாக ஆடியிருந்தால் சதம் ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்பட்டது. பிறகு குசல் மெண்டிஸ் பத்தும் நிசங்க அவருடைய ஆட்டம் இழப்பிற்கு பிறகு பவன் ரத்நாயக்க, சரிதா சலங்க இருவரும் ஜோடி சேர்ந்தார்கள். நேற்று தினம் குறிப்பாக இலங்கை அணியுடைய துடுப்பாட்ட வீரர்கள் அனைவரும் பங்கெடுத்திருந்தார்கள். இறுதியிலே மிலான் ரத்நாயக்க மட்டும்தான் ரன் அவுட் மூலமாக, அதுவும் இறுதி பந்திலே, இறுதி ஓவரிலே தான் அவர் ஆட்டம் இழந்தார். மற்ற ஏனைய அனைத்து துடுப்பாட்ட வீரர்களும் அவர்களுடைய சராசரியான, அவர்களுக்கு முடியுமான பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள். பவன் ரத்நாயக்க 24 ஓட்டங்கள் 38 பந்துகளை எடுத்திருந்தார். சரிதா சலங்க மிடில் ஓர்டரில் தரமான ஒரு ஆட்டம், 44 பந்துகளில் 45 ஓட்டங்கள், 3 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டம். இலங்கை அணி 300 ஓட்டங்களை எட்டுவதற்கு இவருடைய இந்த இன்னிங்ஸும் உதவியாக இருந்தது. பின்னர் ஜனத்திலேயாக 29 பந்துகளில் 44 ஓட்டங்கள். இறுதியாக ஒரு பினிஷிங் டச்சை கொடுத்தவர் இந்த ஜனத்திலேயாக பந்துகளை சரியாக கணித்து விளையாடியிருந்தார். அற்புதமான ஒரு இன்னிங்ஸ். இறுதியாக இலங்கை அணிக்கு தேவைப்பட்ட ஒரு இன்னிங்ஸ். 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதியாக ஜனித் லீனகவின் ஆட்டத்தோடு இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 303 ஓட்டங்களை பெற்றது. 304 என்ற இலக்கினை நோக்கி துடுப்பாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி ஆரம்பத்திலே அதிரடியாக விளையாட ஆரம்பித்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஜான் கம்பல் மற்றும் ஜஸ்டின் கிரீவ்ஸ். இதிலே கிரீவ்ஸ் அண்மை காலமாக தன்னுடைய அற்புதமான திறமையினை வெளிப்படுத்தி வருகிறார். 38 பந்துகளில் 45 ஓட்டங்கள். பவர் பிளேயிலே தேவையான ஒரு ஆட்டம். அனைத்து பந்து வீச்சாளர்களையும் அட்டாக் மோடிலே கையாண்டிருந்தார். அவரை போலவே அவரோடு வந்த ஜான் கம்பல் அவரும் மிக சிறப்பான ஒரு ஆரம்பத்தினை கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஜனித் லீனகவின் அற்புதமான ஒரு ரன் அவுட் மூலம் ஆட்டமிழந்தார். பின்னர் கிரீவ்ஸை ஆட்டமிழப்பதற்கு அனைத்து பந்து வீச்சாளர்களும் தடுமாறுகின்ற சந்தர்ப்பத்தில் மகேஷ் தீக்ஷண அற்புதமான ஒரு பந்து வீச்சின் மூலம் அவரை ஆட்டமிழக்க செய்தார். கிரீவ்ஸின் ஆட்டமிழப்பிற்கு பிறகு காட்டி தன்னால் முடியுமான ஒரு சிறிய பங்களிப்பினை வழங்கியிருந்தார். 37 பந்துகளில் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பிறகு களத்திற்கு வந்தவர் தான் அவர்களுடைய அணித்தலைவர் ஷாய் ஹோப். அற்புதமான ஒரு கிளாசிக் இன்னிங்ஸ். நேற்றைய தினம் குசல் மெண்டிஸ் பத்தும் நிசங்க ஆடியது போலவே இவர்களின் பக்கம் அவர்களுடைய அணித்தலைவர் ஷாய் ஹோப் அற்புதமாக ஒரு இன்னிங்ஸ் ஒன்றை ஆடியிருந்தார். 66 பந்துகளில் 56 ஓட்டங்கள், 2 ஓட்டங்கள், 2 ஓட்டங்கள் உள்ளடங்களாக மிக சிறப்பான ஒரு தரமான கிளாசிக் இன்னிங்ஸ். ஆனால் அவர் ஆட்டம் இழந்த அந்த விதம், அற்புதமான ஒரு பந்து வீச், துஷ்மந்த் சமீரவின் ஸ்லோவர் பந்து அவருடைய விக்கெட்டை எடுத்தது. அதன் பிறகு ஷாய் ஹோப்போடு சேர்ந்து விளையாடிய ரோஸ்டன் சேஸ் ஆரம்பத்தில் சிறப்பான ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்க, பின்னர் அடித்தாட முயல்கின்ற பொழுது துஷ்மந்த் சமீரவின் அற்புதமான ஒரு பந்து வீச்சில் போல்டாகி இருந்தார். பின்னர் குடகேஷ் மோத்தி 22 ஓட்டங்கள், முத்தி ஃபோடே 15 ஓட்டங்கள், இறுதியாக ஷமா ஜோசப் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, இறுதியாக மேற்கிந்திய தீவுகள் அணி 49 ஓவர்கள் 2 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளை இழந்து 262 ஓட்டங்களை பெற்றது. அந்த அடிப்படையிலே இலங்கையின் பந்து வீச்சு சார்பாக சமீர மற்றும் தீக்ஷண இருவரும் சிறப்பாக பந்து வீச இருந்தார்கள். தீக்ஷண 26 ஓட்டங்கள் 10 ஓவர்களிலே 26 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். 2 விக்கெட்டுகள். துஷ்மந்த் சமீர 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கையின் வெற்றிக்கு முக்கிய பங்களித்திருந்தார். ஹசரங்கவும் தன்னுடைய பங்கிற்கு ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். இந்த இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒரு நாள் போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி இலங்கை நேரப்படி இரவு 1 மணி அளவில் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது.